பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பு குழம்பு தாங்க வச்சேன். பாசிப்பருப்பு குழம்பு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி செஞ்சாலும் வளவளப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாசிப்பருப்பு, தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, சீரகம், பூண்டு எல்லாமே போட்டு வேக வச்சிருந்தேங்க. கொஞ்சமா வந்து சாம்பார் தூள் வந்து ஆட் பண்ணிக்கணும். டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். சின்ன வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாலாம் போட்டு தாளிச்சு எடுத்து கொட்டி கடைஞ்சிட்டோம்னா சூப்பரான பாசிப்பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆயிருங்க. இன்னைக்கு நான் ஆஃபீஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பு குழம்பும் சாதம் மட்டும் வச்சுட்டேன். நான் எப்படி வந்து ஒர்க்குக்கு போயிட்டு நான் வந்து யூடியூபையும் பார்த்துட்டு மேனேஜ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருவாங்க. ஈவினிங் வந்து எடிட்டிங் ஒர்க் அது மாதிரிலாம் பாத்துக்குவேன். இதே மாதிரி பாத்தீங்கன்னா பருப்பு வேக வைக்கிற டைம்ல எப்படியும் நமக்கு ஒரு 10 நிமிஷம் இல்ல 1/4 மணி நேரமாவது ஆகுங்க பருப்பு வேக வைக்கிற. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் வீடு கூட்டுறதா இருக்கட்டும், பாத்திரம் கழுவுறதா இருக்கட்டும், அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு சாதமும் ஒரு அடுப்புல வச்சிருவேன். இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சு வரதுக்குள்ள பருப்பு வெந்துடும். நம்ம கடைஞ்சி தாளிச்சுட்டு நாமளும் வந்து குளிச்சுட்டு ஆபீஸுக்கு கிளம்பிடலாம். கண்டிப்பா இது மாதிரி நீங்க வந்து மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க.